வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸ். நம்மளோட ஆப்ஷனோட கான்ட்ராக்ட் வந்து டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் வெயிட்டிங்கில் இருப்பீங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த பொசிஷன் வந்து என்ன நடந்தது, மார்க்கெட்டில் வந்து எப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஜூல் கான்ட்ராக்ட் 24,300 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ 2,983 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸ்டில் வந்து நம்மளோட டார்கெட் வந்து புக் ஆகலை. ஸோ டார்கெட் வந்து புக் ஆகாம நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ ப்ராஃபிட்டில் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4,600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸ்டில் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம பேஷனபிளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகலை. எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸில் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதில் நம்மளுக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 2,983 ருபீஸ் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. கோல்டோட ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1,200 1,300 ப்ராஃபிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஹிட் ஆனதில் நம்ம வந்து 300 ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணி பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வந்து பை சைடு வந்து என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ கோல்டில் வந்து 2 லாட்ஸ் வந்து என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 248 ருபீஸ் வந்து லாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சில்வரோட மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. 5,400 ருபீஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேஷனபிளாக நம்ம வந்து வெயிட் பண்ணி பொசிஷன்ஸை வந்து எக்ஸிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டான ப்ராஃபிட்ஸை வந்து மேக் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்கிரமாகவும் புக் பண்ணக்கூடாது. ஸோ லாஸஸ் வந்து வருதுன்னு சொல்லி இயர்லியாகவும் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம புக் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நம்மளோட டார்கெட்டு, என்ன நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றத பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வின்னிங் ரேட்டை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். வின்னிங் ரேட்டை அச்சீவ் பண்ணால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபுல்ஃபில் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் வந்து நம்ம கன்சிஸ்டன்சியாக எக்ஸிக்யூட் பண்ணி செட்டப்பை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கான ப்ராபபிலிட்டியான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ செட்டப்பை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் தான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் வந்து கிடைக்கும். ஓவராலாக நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8,400 ருபீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் பார்த்து கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.